Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். எப்படி நம்ம அப்பார் ஐடியை கிரியேட் பண்றது? அப்பார் ஐடினா என்ன? அப்பார் அப்படின்றது ஆட்டோமேட்டட் பர்மனன்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரெஜிஸ்ட்ரி. அதுதான் அப்பார்னு சுருக்கி சொல்றாங்க. NEET 2025 அப்ளிகேஷனுக்கு இந்த அப்பார் ஐடி வேண்டும் அப்படின்னு நியூ நோட்டிஃபிகேஷன்ல NTA அறிவுறுத்தி இருக்காங்க. அதனால இந்த அப்பார் ஐடியை நம்ம எப்படி இப்போ ஜென்ரேட் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். நீங்க எங்கேயும் போக தேவையில்லை. உங்க வீட்டில இருந்தே நீங்க உங்களால உங்க ஓனா அப்பார் ஐடியை கிரியேட் பண்ணிக்க முடியும். 12 டிஜிட் நம்பரா இது வரப்போகுது. ஓகே, இப்போ நமக்கு தெரியும் டிஜி லாக்கர், இதுதான் அப்பார் ஐடி பத்தின இன்ஃபர்மேஷன் உள்ள வெப்சைட் appar.education.gov.in. இவங்களோட வழிகாட்டுதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டெமோவா நான் உங்களுக்கு காட்ட போறேன். அண்ட் இந்த வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி அப்பார் ஐடியை ஜெனரேட் பண்ணிட்டாங்க. அவங்க இப்போ டிஜி லாக்கர் இந்த வெப்சைட்டுக்கு வந்துருங்க. டிஜி லாக்கர் வழியா தான் அப்பார் ஐடியை நீங்க ஜெனரேட் பண்ண முடியும். இந்த டிஜி லாக்கர்ல ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், சைன் இன் அண்ட் சைன் அப். இப்போ நான் டிஜி லாக்கர் இது வரைக்கும் நான் ஓப்பனே பண்ணல அப்படின்னா சைன் அப் பண்ணணும். சைன் அப் பண்ணா உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்கும்? கிரியேட்டிங் அக்கௌண்ட் இஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஈஸின்னு சொல்லிட்டு உங்க ஃபுல் நேம் 10th மார்க் ஷீட்ல இருக்க மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் 10th மார்க் ஷீட்ல இருக்க மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. மேலா ஃபீமேலா ஆதாரா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க மொபைல் நம்பர் போடுங்க, 10 டிஜிட் மொபைல் நம்பர், மோஸ்ட்லி ஆதார் ஐடியோட இணைக்கப்பட்ட மொபைல் நம்பரை போடுங்க. இமெயில் ஐடி போடுங்க. நீங்களே இங்க 6 டிஜிட் செக்யூரிட்டி பின்னை செட் பண்ணி மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட டிஜி லாக்கர் ஐடி கிரியேட் ஆகிடும். இந்த 6 டிஜிட் பின்னை போட்டு தான் நீங்கள் திருப்பியும் சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி சார், இப்போ சைன்இன் பண்ணுறது எப்படி அப்படின்னா திருப்பியும் நீங்கள் digilocker.gov.in வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்க. சைன் அப் பண்ணிட்டு இங்கே சைன்இன் அப்படின்னு இருக்கும். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணவங்க டைரெக்டாக சைன்இன் பண்ணிக்க வேண்டியதான். மொபைல் நம்பரோ யூசர் நேமோ ஆதாரோ கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த ஓடிபி அந்த மாதிரி கேட்கும். அதை கொடுத்துட்டு அந்த பின்னும் போட்டுட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணி போயிட்டீங்க, ஓடிபி போட்டு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஆதார் கொடுத்தீங்கன்னா ஆதாரோட கனெக்டடாக இருக்கக்கூடிய ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி டிஜி லாக்கரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய உங்களுக்கு இஷ்யூ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானால இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, அப்புறம் நீங்கள் சிபிஎஸ்சி போர்டில் படிச்சிங்கன்னா சிபிஎஸ்சி மார்க் ஷீட்டு, மைக்ரேஷன் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி என்னெல்லாம் உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஒரிஜினல் உள்ளே இருக்கும். அதை பிரிண்ட் எடுத்தாலே அது ஒரிஜினல் தான். ஓகே, இப்போது உள்ளே போனதும் அப்பார் ஐடியை நான் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா ரைட் சைடில் இந்த சைடு பாருங்கள், அதில் சர்ச் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சர்ச் டாக்குமெண்ட் அப்படின்னா அந்த சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடில் இந்த ட்ராப் டவுன் அந்த மாதிரி பாக்ஸில் சர்ச் டாக்குமெண்ட்னு இருக்கும். அந்த சர்ச் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் உங்களோட அப்பார் ஐடியை ஜெனரேட் பண்ணிடலாம். அந்த சர்ச் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணால் மேலே APAAR ஸ்பேஸ் ஐடி அப்பார் ஐடின்னு போடுங்க. போட்டதும் கீழே உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா உங்களோட அகாடமிக் பேங்க் கிரெடிட் அப்படிங்கிற அந்த அப்பார் ஐடி இது ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸ் மாதிரி கீழே ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் வந்துடுது, ABCன்னு சொல்லுவாங்க. அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு உள்ளே போகல ஆல்ரெடி நீங்கள் டிஜி லாக்கரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க நேமு, ஜெண்டர், மொபைல் நம்பர், இந்த மூணும் அதுவே எடுத்துக்கும். நேம், ஜெண்டர், இந்த 5 ஆப்ஷன்ஸ் இருக்கும் பார்த்துங்க. நேம்னு இருக்கும். அந்த ஆப்பாரை நீங்கள் கிளிக் பண்ணதும் அதாவது நீங்கள் டிஜி லாக்கருக்குள்ளே சைன் பண்ணி போயிடுறீங்க. ரைட் சைடில் சர்ச் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அந்த சர்ச் போடுறீங்க. அந்த சர்ச் போட்டதும் உங்களுக்கு வந்து ஆப்பார் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுறீங்க. கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி அகாடமிக் பேங்க் கிரெடிட் வரும். அதை கிளிக் பண்ணி போனதும் நேம் வரும், ஃபஸ்ட்டு ஜெண்டர் இருக்கும், அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் இருக்கும். இந்த மூணும் ஆல்ரெடி அதுவே ப்ரீ செலக்ட் ஆகி வந்திருக்கும். உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் நேம்லாம் வந்திருக்கும். அதுக்கடுத்து என்ன கேட்கும்? ஐடென்டிட்டி வேல்யூ, ஐடென்டிட்டி வேல்யூ, அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி டைப், ஐடென்டிட்டி டைப்பு, அதுக்கப்புறம் அட்மிஷன் இயர், அட்மிஷன் இயர், அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா ஐ எம் ஸ்டூடெண்ட் அட் எங்கேருந்து வேணால் இதை நீங்கள் வீட்டிலேருந்தே உங்கள் ஃபோன்லேயே இல்லை உங்கள் லேப்டாப்லேயே நீங்கள் இதை க்ரியேட் பண்ணிடலாம். உங்களோட
ஆப்பார் ஐடியை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிடலாம். நேம் ஆல்ரெடி இருக்கும், ஜெண்டர் ஆல்ரெடி இருக்கும், மொபைல் நம்பர் ஆல்ரெடி இருக்கும். ஐடென்டிட்டி வேல்யூ, ஐடென்டிட்டி டைப்பில் உங்களுக்கு 5 ஆப்ஷன் ரெண்டுக்குமே சிமிலராக காமிக்கும். என்னென்ன? ரோல் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், என்ரோல்மெண்ட் நம்பர், நியூ அட்மிஷன், நன் அப்படின்னு கேட்கும். இப்போ நீங்க 10th மார்க் ஷீட்டை எடுத்து பாருங்க. அந்த 10th மார்க் ஷீட்ல தமிழ்நாடு ஸ்டேட் போர்டா, சிபிஎஸ்இ போர்டா, மகாராஷ்டிரா போர்டா, வாட் எவர் இட் மே பி, நீங்க உங்க 10th மார்க் ஷீட்டை எடுத்து பாருங்க. அந்த 10th மார்க் ஷீட்ல ரோல் நம்பர்னு இருக்கா, ரெஜிஸ்டர் நம்பர்னு இருக்கா, என்ரோல்மெண்ட் நம்பர்னு இருக்கா, இதுல எது இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. இப்போ ஐடென்டிட்டி வேல்யூல ரோல் நம்பர் 6 டிஜிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நம்பரை என்டர் பண்ணணும். ஐடென்டிட்டி டைப்ல ரோல் நம்பருங்கிறத செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஐடென்டிட்டி டைப்ல நீங்க ரோல் நம்பருங்க அதை செலக்ட் பண்ணணும். ரோல் நம்பரா, ரெஜிஸ்டர் நம்பரா, என்ரோல்மெண்ட் நம்பரா, நியூ அட்மிஷனா, நன்னா, இதுல எதுவோ அதை செலக்ட் பண்ணணும். வேல்யூல அந்த ரோல் நம்பர் 6 டிஜிட் ரோல் நம்பர் இல்ல 10 டிஜிட் ரெஜிஸ்டர் நம்பர் அல்லது 12 டிஜிட் என்ரோல்மெண்ட் நம்பர், உங்களுக்கு என்ன ரோல் நம்பர் இருக்கு, என்ன ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை என்டர் பண்ணிடணும். இந்த 5ல ஏதாவது ஒன்று ஐடென்டிட்டி டைப்ல செலக்ட் பண்ணிட்டு அதோட நம்பரை வேல்யூல நீங்க என்டர் பண்ணணும். வேல்யூனா நம்பர். ஓகே, அடுத்த அட்மிஷன் இயர். இது ரொம்ப முக்கியம். இப்போ 10th மார்க் ஷீட்டை வச்சு நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க 10th மார்க் ஷீட்ல பாசிங் இயர் 2022 இருக்குன்னா அட்மிஷன் இயர் ஒரு வருஷம் கம்மியாக்கி 2021ன்னு நீங்க போடணும். அப்போ 2020 எனக்கு இருக்கு சார்னு நீங்க கேட்டீங்கன்னா 2019 நீங்க அட்மிஷன் இயர்ல போடணும். சார் என் மார்க் ஷீட்ல 2023 இருக்குங்க. அப்ப 2022 உங்களுக்கு அட்மிஷன் இயர் ஒரு வருஷம் கழிச்சு போட்டுறணும் அட்மிஷன் இயர்ல. அப்புறம் ஐ எம் ஸ்டூடெண்ட் அட்டை கிளிக் பண்றீங்க. அங்க போர்டு, யூனிவர்சிட்டி இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். போர்டு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுனா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு வரும். சிபிஎஸ்இ போர்டு, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், சிபிஎஸ்இ போர்டு, இந்த மாதிரி நிறைய போர்டு வரும். அதில் நீங்கள் எந்த போர்டில் 10th படிச்சிங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆப்பார் ஐடி இந்த மாதிரி வந்துடும். இது பாருங்கள், என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களுது, அதை நான் வச்சு காமிக்கிறேன். ஸோ ஆப்பார் ஐடி உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இங்கே உங்கள் ஃபோட்டோ வந்துடும், உங்கள் நேம் வரும், டேட் ஆஃப் பர்த் வரும், ஜெண்டர் வரும். ஆப்பார் ஐடி 12 டிஜிட்டில் உங்களுக்கு கிரியேட் ஆகி வந்துடும். அவ்வளவுதான். இந்த ஆப்பார் ஐடியை தான் நீங்கள் எங்கே கேட்க போகிறாங்க, நீட் 2025 அப்ளிகேஷனில் கேட்க போகிறாங்க. திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு ஜென்ரேட் யுவர் ஆப்பார் ஐடி. உங்கள் ஸ்கூல் ஹெல்ப்லாம் தேவையே இல்லை. நீங்களே இதை என்ன பண்ணிடலாம், கிரியேட் பண்ணி ஜெனரேட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் ஆப்பார் ஐடி எப்படி நம்ம வந்து ஜெனரேட் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருக்கோம். அண்ட் அந்த ஆப்பார் ஐடி பர்மனெண்ட்டாக உங்களுக்கு டிஜிலாக்கருக்குள்ளே இருக்கும். டிஜிலாக்கரில் இதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி சைன்இன் பண்ணி போனாலே ஆப்பார் ஐடியை கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஆப்பார் ஐடி எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஆப்பார் ஐடியை ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கணுங்கிறது நியூ எஜுகேஷன் பாலிசி 2020யோட ரூல்ஸ். கண்டிப்பாக இது எல்லாருமே ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கணும். ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.